தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா அத்தை இருங்க அத்தை, நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். நீ ஊட்டி விடுறியா? ஆமா அத்தை, கௌதம் ரிலீஸ் ஆகி நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனையை கூட பார்க்காம நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு விரதம் இருந்திருக்கீங்க. அத்தை, அந்த விரதத்தை நான் என் கையாலேயே முடிச்சு வைக்கிறேனே. அத்தை, ஏன் கண் கலங்குறீங்க? சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது ஜானகி தினமும் எனக்காக ஸ்பெஷலா சமைச்சு எடுத்துட்டு வந்து அவ கையால எனக்கு ஊட்டி விட்டுட்டு அவ சாப்பிடுவா. அத நினைச்சேன், அதான் அழுக வந்துருச்சு. நான் ஊட்டி விடுறேன் அத்தை. இலக்கியா, ரேவதி, ஹாஸ்பிட்டல்ல முடியாம தானே இருந்த, இப்ப இப்படி இங்க வந்து நிக்கிற? நான் போன் பண்ணி கூப்பிட்டப்போ எனக்கு பேங்க்ல ஒரு வேலை இருக்கு, வர முடியாதுன்னு தானே சொன்னேன். அப்புறம் எப்படி இவளோட வந்து இங்க நிக்கிற? அத்தை, அது வந்து நீ இவளோட இருக்கிறதுக்காக தான் என் கூட வரமாட்டேன்னு போய் சொன்னியா? ஐயோ ஐயோ இல்ல அத்தை. ஏன் ரேவதி, கோயிலுக்கு வர அளவுக்கு நீ நல்லா தானே இருக்க? அப்புறம் ஏன் அன்னைக்கு வந்து வீடியோ கால்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி என்கிட்ட பேசின? ஏன் போய் சொன்ன? இல்ல அது அப்ப 2 பேரும் இத்தனை நாளா திட்டம் போட்டுதான் என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்களா? ஜானகி, இல்ல அது வந்து பேசாத. கோயில்னு பாக்குறேன், இல்லனா ஒரஞ்சிருவேன். எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே. சுமாரு கார்த்திக் என் பாசத்தை புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். பைரவி வீட்லயே இருந்து எனக்கு எதிராக எல்லாமே செஞ்சிட்டு இருக்கா. சரி, யார் எப்படி வேணாலும் போகட்டும், என் மருமக என் கூட இருப்பான்னு நினைச்சேன். அந்த நம்பிக்கையை இப்படி உடைச்சிட்டேடி. அத்தை, அப்படிலாம் இல்ல அத்தை. தொடாத. என் புள்ள கௌதம் ஜெயில இருக்கான். தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நீ இப்படி எல்லாம் பண்ணி என் மனசை இன்னும் வேதனைப்படுத்துற. அத்தை, நான் சொல்றத நீ ஒண்ணு சொல்லாத. என் பிள்ளைக்கு நான் அர்ச்சனை பண்ணணும், அப்போ அவனுக்காக கஷ்டப்படுற நீயும் என் பக்கத்துல இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இவளோட சேர்ந்து ஊரை சுத்துறதுக்காக என்கிட்ட போய் சொல்லி என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டேல நீ. ஐயோ நில்லுங்க ஜானகி, நில்லு ஜானகி. பேசாத ஜானகி, கோவப்படாத. பேசாதன்னு சொல்றேன்ல. நீ ஏற்கனவே என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு குறி வச்சிட்டு இருக்க. இப்போ இவளையும் கூட செத்துக்கிட்டியா? இலக்கியா, நீ இவளுக்காக என்கிட்டயே போய் சொன்னியா? ஐயோ, அப்போ என்னை விட இவதான் உனக்கு முக்கியமா போயிட்டா, அப்படிதானே? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. இல்ல, அதான். ஜானகி, கோவப்படாத. கோயிலுக்கு போலான்னு நான் தான் இலக்கியா கிட்ட நேத்தே சொல்லியிருந்தேன். அதான் அவ கௌதம போய் பார்த்துட்டு வந்து என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்தா. அப்பதான் நீ போன் பண்ண. அதனாலதான் இலக்கியாவால வர முடியாம போயிடுச்சு. அவ மேல எந்த தப்பும் இல்ல. ஆமா அத்தை. வேண்டாம், பேசாத. எனக்கு புரியுது, எனக்கு நல்லா புரியுது. நான் வந்து கௌதம பெத்தவ இல்லையே, வளர்த்தவ தானே. இவ தானே கௌதம பெத்தவ. அதான் இவ உனக்கு வசத்தியா போயிட்டா. ஐயோ, இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, எனக்கு தெரியும். நான் ஒரிஜினல் அம்மா கிடையாதே, டூப்ளிகேட் தானே. அதான், அதனாலதான் நீ என்கிட்ட போய் சொல்ற.
ஜானகி என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன பின்ன எப்படி பேசுவேன்? இவ ஹாஸ்பிடல்ல இருக்கிற மாதிரி எதுக்கு போய் சொன்ன? பேங்குக்கு போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்திருக்கீங்க. இதெல்லாம் புரியாம இருக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? ஐயோ ஐயோ ஜானகி, அத்தை, நீங்க ஏற்கனவே கௌதம் விஷயத்துல ரேவதி அத்தை மேல ரொம்ப கோவமா இருந்தீங்க. அதான் உங்ககிட்ட சொல்லாம ஒரு வீடு பார்த்து இவங்கள ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு போய் தங்க வச்சோம். அந்த வீட்ல தான் இவங்க வசந்த் கூடவும் எங்க அம்மா கூடவும் இருக்காங்க. ஆமா ஜானகி, இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்ல வேணான்னு நான் தான் சொன்னேன். உன்னை ஏமாத்தணும்னு இலக்கியா நினைப்பாளா? நீ பேசாத. நீ இப்போ நான் கோயிலுக்கு வந்து உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுனால தானே எனக்கு உண்மை தெரிஞ்சது. இல்லனா நீங்க நல்லா என்னை இப்படியே ஏமாத்திட்டு இருந்திருப்பீங்க. நான் ஒரு முட்டாள். ஐயோ, அப்போ கௌதம்க்கு ரேவதி தான் அவனை பெத்த அம்மான்னு சொல்லிட்டியா இலக்கியா? ஏ ரேவதி, நீதான் கௌதம பெத்தவன்னு கௌதம்க்கு தெரிஞ்சிருச்சா? ஏன் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் இலக்கியா, கௌதம்க்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டியா? ஏன் ரெண்டு பேரும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ நீதான் கௌதம் பேர்ல அர்ச்சனை பண்ணியா? சொல்லு. ஏன் இலக்கியா, காலையில கௌதம பார்த்து நான் உங்க அம்மாவோட கோயிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்றேன்னு சொல்றதுக்கு தான் போனியா? சொல்லுங்க. ஏன் ரெண்டு பேரும் இப்படி பேசாம இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. கௌதம் கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. அது வந்து இது சாமி பிரசாதம். கௌதம்க்கு ரேவதி தான் அவனோட பெத்த அம்மான்ற உண்மை தெரிஞ்சிருச்சா? இது மேல சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியம் பண்ணுன்னு சொல்றேன்ல. ஏன் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? ஏன் என்ன இப்படி கொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. சத்தியம் பண்ணு. சொல்லு இலக்கியா. அத்தை, சொல்லுமா, எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. ஜானகி, என்ன பேசிட்டு இருக்க? உயிரே போனாலும் இலக்கியா அந்த உண்மையை கௌதம் கிட்ட சொல்லுவாளா? இதுதான் உன் மருமகளை நம்புற லட்சணமா? ஜானகி அத்தனை மூச்சுக்கு 300 தடவை உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற இலக்கியா கிட்டியா இப்படி சந்தேகப்பட்டு சத்தியம் கேப்ப? உனக்கு கோபமா இருந்தா என்ன வேணா திட்டு அடி, நான் வாங்கிக்கிறேன். ஆனா சாமி கொடுத்த வரமா வந்திருக்க நம்ம மருமகளை சந்தேகப்படாத. என்னால ஐயோ, ரேவதி, 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 அத்தை என்னாச்சு? ரேவதி, ஏமா தண்ணி இருக்கா? எடுத்து தண்ணி எடுத்து வா. ரேவதி, ரேவதி, ஐயோ ரேவதி, என்னம்மா என்னாச்சு ரேவதி? ஐயோ ரேவதி, ஐயோ இலக்கியா, சீக்கிரமா வா. மா, தண்ணி 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 குடிங்க. இந்தா குடிங்க. ரேவதி, என்னமா ஆச்சு? பேசிட்டே இருந்த அப்படியே மயங்கிட்ட. என்ன ஆச்சு? அவங்க காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. அதான் பசியில மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாங்க. ஏன் சாப்பிடல? சஷ்டி விரதம் இருக்காங்க. கௌதம் நல்லபடியா ஜெயில இருந்து வெளியே வரணும்னு அவங்க வேண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால காலையில இருந்து பச்சை தண்ணி கூட வாயில படாம விரதம் இருக்காங்க. விரதத்தை முடிக்க இப்ப கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இப்பதான் பொங்கலை சாப்பிடலான்னு உட்கார்ந்தோம். அப்பதான் நீங்க வந்தீங்க. ஏன் ரேவதி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? சின்ன வயசுல இருந்தே இவ இப்படிதான். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவ என்ன தியாகத்தை வேணாலும் செய்வா. இன்னும் ஏன் நீ இப்படியே இருக்க? அத்தை, அவங்க பசி மயக்கத்துல இருக்காங்க. இருங்க, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போமா. ரேவதி, சாஞ்சிக்கிறியா? இல்ல.
எஸ்எஸ்கே எதுக்கு இங்க வந்தாரு? கோவிலுக்குள்ள ரேவதி அத்தை வேற இருக்காங்களே. கடவுளே, இவர் கண்ணுல அவங்க பட்டா பிரச்சனை ஆயிடுமே. அத்தை, அத்தை, என்னம்மா? ஒரு பெரிய ஆபத்து. சீக்கிரம் ரேவதி அத்தைய மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. ஏன் என்ன ஆச்சு? ஐயோ, அந்த எஸ்எஸ்கே கோவிலுக்கு வந்திருக்காரு அத்தை. நான் இப்பதான் வெளியே பார்த்தேன். எஸ்எஸ்கேயா வந்துட்டானா? என் புள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கான். அவனை போய் நானே 4 அடி அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அவனே நம்மள தேடி வந்துட்டானா? இரு வரேன் பாரு. ஐயோ, அத்தை, ஆ? கொஞ்சம் என்ன அத்தை, பேசாம இருங்க. என்ன பேசுற நீ? கார்த்திகை கடத்தி வச்சிருக்கான். கௌதம்க்கு எதிரா சதி பண்ணி அவனை ஜெயில போட்டு வச்சிருக்கான். என் பிள்ளைங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவன் இப்படி கார்ல ஊர் சுத்தி சந்தோஷமா இருப்பானா? நாம கஷ்டப்படணுமா? இத பாரு, அவனை கொலை செஞ்சு அவனோட கார்லயே அப்படியே அவனை வீட்டுக்கு அனுப்புறா இல்லையான்னு பாரு. அத்தை, இருங்க அத்தை, சொன்னா கேளுங்க. உங்க கோவம் எல்லாம் நியாயமானதுதான். ஆனா அந்த எஸ்எஸ்கே ரேவதி அத்தைய மட்டும் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை ஆகும்? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அத்தை, எஸ்எஸ்கே செஞ்ச ஒரு கொலைக்கு ரேவதி அத்தை சாட்சியா இருக்காங்கன்னு. இவங்களை கொல்றதுக்காக அவர் தேடிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் அவர் ரேவதி அத்தைய பார்த்தா என்ன பண்றது? ஐயோ, அத்தை, அந்த எஸ்எஸ்கே வந்துட்டாரு அத்தை. ஐயோ, அத்தை, வாங்க அத்தை, போயிடலாம் வாங்க. வாங்க, அந்த சந்துக்குள்ள போயிடலாம். வா ரேவதி, போங்க, போங்க. வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீட்ல ஒரு புது கார் வாங்கியிருக்கோம். சரி. அதான் கோயிலுக்கு போய் நல்லா சாமிக்கு அர்ச்சனை பண்ணி சரி. பூஜை எல்லாம் போட சொன்னாங்க. சரி. மேடம் பத்தி தெரியும்ல? தெரியும், தெரியும். பலமா பண்ணுங்க. பண்ணிடுறேன். சரியா? கொடுத்தாங்க. ரைட். ஓம் ஆதிபராசக்தியே. எஸ்எஸ்கே போயிட்டானா? இல்ல அத்தை. அத்தை, அவர் சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. ஆனா திரும்பி வெளியே போற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்க, வெளியே போய் காருக்கு பூஜை பண்ணிடலாம். வாங்க. ஆரத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். சரியா? போயிட்டு வரட்டுமா? நல்லது. சரி. வாங்க. நல்லது. வாழ்க வளமுடன். சரி சரி. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வா. இந்தா வா. பாத்து அத்தை. ரேவதி, இப்ப பரவாயில்லையா உனக்கு? அத்தை, இந்தாங்க ஜூஸ் குடிங்க. ச்சே. ஐயோ, ஒரு புள்ளைய கடத்திட்டு இன்னொரு புள்ளைய ஜெயில போட்டு வச்சிருக்கான். இவனை பார்த்து என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. ச்சே. ரேவதி, நீ கௌதம்காக வேண்டிக்கிறதுல சரிதான். ஆனா உன் உடம்பு இருக்கிற நிலைமையில நீ இப்படி எல்லாம் விரதம் இருக்கலாமா சொல்லு? என்ன பண்றது? கோர்ட்டு கொடுத்த 1 வார கெடுக்குள்ள கௌதம் நிரபராதியா வெளியே வரணும்னு பதட்டம் அதிகமாயிட்டே போகுது. அதனாலதான். அத்தை, உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இப்போ ரேவதி அத்தை அந்த எஸ்எஸ்கே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாங்க. அப்படியா? ஆமா அத்தை, கௌதம கஷ்டப்படுத்துற அந்த எஸ்எஸ்கேவை கொல்றதுக்காக அத்தை அவரோட கம்பெனிலேயே கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. ஐயோ, அதுக்கப்புறம் தான் நான் பேசி இவங்க மனசை மாத்தினேன். இப்ப எஸ்எஸ்கே கார்த்திகை எங்க வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அத்தை மாறு வேஷத்துல வேவு பார்த்துட்டு இருக்காங்க.
ரேவதி, என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் எதுக்காக செய்யற? அந்த எஸ்எஸ்கே மட்டும் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டானா அவ்வளவுதான், உன்னை கொன்னே போட்டுருவான். நான் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம புள்ளைய மீட்கிறதுக்காக நான் இந்த போராட்டத்துல இருந்து ஓயவே மாட்டேன். அப்படியே எஸ்எஸ்கே என்ன கொன்னாலும் அதான் என் பிள்ளைக்கு அம்மாவா நீ இருக்கியே, அப்புறம் எனக்கு என்ன கவலை? கௌதம் மேல நீ காட்டுற பாசத்தை விட இந்த உலகத்துல வேற யாராவது காட்டிட முடியுமா? சொல்லு ஜானகி. நீ சின்ன வயசுல இருந்து அப்படியே இருக்க. யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா நீ அப்படியே ஓடி போய் உதவி செய்வ. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ பெத்து போட்டுட்டு போன குழந்தையாலதான் நான் அம்மா ஆனேன். இப்போ உன் உயிரையே பணயம் வச்சு எங்க குடும்பத்துக்காக நீ எஸ்எஸ்கே ஆபீஸ்ல வேலை பாக்குற. இங்க பாரு, நமக்கு கௌதம் முக்கியம். அவன் நிரபராதின்னு நிரூபிச்சு நம்ம கிட்ட வரணும். அதுக்காக இதை விட பெரிய ஆபத்தை கூட நான் எதிர்த்து போராடுவேன். அத்தை, இன்னைக்கு அந்த நாகோட போட்டோ வச்சுக்கிட்டு நாம தேடிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த போட்டோவை எடுத்து அனுப்புனதே ரேவதி அத்தை தான். அப்படியா? அன்னைக்கே நாங்க அந்த நாகுவை பிடிக்க வேண்டியது. அவனை துரத்திட்டு போறப்போ எனக்கு மயக்கம் வந்துருச்சு. இல்லனா இந்நேரம் கார்த்திக் கௌதம் 2 பேரையும் காப்பாத்திருக்கலாம். தப்பிச்சிட்டான். இது பாரு ரேவதி, இனிமே உன் உயிரை பணயம் வச்சு நீ கௌதம்காக எதுவும் பண்ண வேண்டாம். இனிமே நம்ம 3 பேரும் சேர்ந்து கௌதம் எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்னு பாப்போம். அதுக்கு மட்டும் உதவியாரு என்ன? சரி ஜானகி, கௌதம் வெளியே வந்ததும் எஸ்எஸ்கேவை சும்மாவே விடக்கூடாது. ஆமா, நம்ம புள்ளைய ஜெயில போட்டதுக்காக அவனை தண்டிச்சே தீரணும். அத்தை, கண்டிப்பா நாம அதை செய்யறோம் அத்தை. ம்? ம். சரி, நான் ஆபீஸ்க்கு கிளம்பணும். என்னது? டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ்கா? என்ன உனக்கு பைத்தியமா? இப்பதான் எதுவுமே சாப்பிடாம நீ மயக்கம் அடிச்சு விழுந்த, இப்ப போய் ஆபீஸ் கிளம்புறேன்னு சொல்ற? நீ இப்போ ஜூஸ குடி, ஜூஸ குடி. இல்ல, வேணா ஜானகி. சரி, ஒரு நிமிஷம் இரு. மா, தா சாப்பிடு. என்ன பாக்குற? ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் டைம்ல எனக்கு லஞ்ச் வந்த உடனே நான் தானே ஒரு கூட்டி விடுவேன். இந்தா சாப்பிடு. இந்தா. இந்தா, நீ சாப்பிடு. உங்களுக்கு நான் 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த போட்டோல இருக்கிற நபரை இந்த கோர்ட்ல நீங்க ஆஜர்படுத்தணும். டைம் போயிட்டே இருக்க. இலக்கை அவளை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா கண்டுபிடிச்சாலா இல்லையான்னு தெரியலையே. இங்க ஜெயிலையும் நமக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. என்ன பண்றது? சார், என்ன சார் தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? அந்த மூக்குத்தி ராஜா உங்களை கொலை பண்ண பார்த்ததை நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவனுக்கு கண்டிப்பா கார்த்திகை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சார், எங்க போறீங்க? அந்த மூக்குத்தி ராஜாவுக்கு என் தம்பியை கடத்தின நாகுவை பத்தி நிச்சயமா தெரியும். அதை பத்தி அவன்கிட்ட விசாரிக்கிறேன். சார், அந்த மூக்குத்தி ராஜா உங்களை பழிவாங்க நேரம் பார்த்துட்டு இருக்கான். இப்ப பார்த்து அவன் பக்கத்துல போறேன்றீங்க. அது ஆபத்து சார். ஜட்ஜு கொடுத்த 1 வார கெடுவுக்குள்ள நாகுவை பிடிக்கலனா எனக்கு அதை விட ஆபத்து வந்துடும் சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிட போகுது. நான் பாத்துக்கிறேன் சார். தேங்க்யூ. சரிங்க சார். கொஞ்சம் தனியா பேசணும், வா. என்னடா பேச போற? மூக்குத்தி ராஜா ரொம்ப மோசமானவன், அவன் மேல கைய வச்சுட்டு யாரும் உயிரோட இருந்ததில்லைன்னு யாராவது பேசிட்டு இருந்தாங்களா? அதுக்கு பயந்து தனியா கூட்டிட்டு போய் என் காலில் விழுந்து கெஞ்ச போறியா? ஏய், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீ வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அடுத்த அட்டம்ப்ட்ல உன்னை கொன்னு நான் வந்த வேலையை முடிப்பேன்டா. என்ன சொன்ன? வந்த வேலையை முடிப்பியா?
அப்போ என்னை கொல்ல தான் உன்னை எஸ்எஸ்கே அனுப்பியிருக்கான் கரெக்டா? கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காப்பியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.